ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு காமா ஃபங்க்ஷன். காமா ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு சின்ன மெத்தட் தான், எல்லா ப்ராப்ளம்ஸ்லேயும் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? இப்போ இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை சம்லே இந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நம்ம காமா என் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த எக்ஸ், இந்த என் மைனஸ் என் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம மைனஸ் ஏஎக்ஸ், அதாவது இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோஎஃபிஷியன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு சின்ன வேல்யூ ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான நம்ம காமா வேல்யூ எப்படி இருக்கும்னா காமா என் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த காமா எண்ணுக்கான வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ காமா ஒன்றுனா ஒன்று தான் வேல்யூ, இதே காமா என் ப்ளஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா என் ஃபேக்டோரியல், இதே காமா 1/2 இருந்துச்சுன்னா ரூட் பைன்னு சொல்லி போடணும், இதே காமா என் ப்ளஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா என் இன்ட்டு காமா என் அப்படின்னு சொல்லி போடலாம். காமா என் ப்ளஸ் ஒன்றுக்கு 2 விதமான வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எடுத்து நம்ம அங்கங்கே எழுதியிருக்கணும். ஓகே, இந்த காமா எண் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த எண்ணு தான். ஸோ அந்த எண்ணோட வேல்யூ என்ன ஆகுதோ அது இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே ஓகே நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே, நமக்கு இப்போ கேட் 1994 ப்ராப்ளம் இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் ஒய் கியூப் ஒய் பவர் 1/2 இன்ட்டு டிஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். இப்போ எதுக்கு இந்த காமா ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட ஆப்டிடியூட் லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும்னு பார்த்துருக்கோம். தென் சப்ஸ்டிடியூஷன் லெவல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி காமா ஃபங்க்ஷனும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்டெக்ரலை வந்துட்டு காமா ஃபங்க்ஷன் நம்மளால் பண்ண முடியுதா, சப்ஸ்டிடியூஷனில் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும். முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியாக ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ அதோட மெத்தட் தான் இது. இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் 0 to infinity. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒய் கியூபை வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சப்ஸ்டியூஷன் வேல்யூ எடுக்கிறேன். ஒய் கியூபை மட்டும் இஸ் ஈக்குவல் டு டீன்னு சொல்லி எடுக்கிறேன். எடுக்கும்போது நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஒய் கியூப் என்ன ஆகும், 3y² dy இஸ் ஈக்குவல் டு டிடின்னு ஆகுமா. தென் இப்போ நமக்கு இங்கே தேவை டிஒயோட வேல்யூ மட்டும் தான். ஸோ டிஒய் இஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை 3y². இந்த 3y² நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஒய்யோட வேல்யூ என்னது, இங்கே டி பவர் 1/3 சொல்லிட்டு வரும். ஒய்யோட வேல்யூ டி பவர் 1/3. ஓகேவா? ஸோ அந்த டி பவர் 1/3 நான் இதோட சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 2/3 சொல்லிட்டு எனக்கு வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் இங்கே வந்து y² இருக்குது. ஸோ 2/3 எனக்கு இங்கே வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 வேல்யூஸும் எடுத்து நான் இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, integral is equal to integral of 0 to infinity exponential power minus t into t power 1/6 tt divided by 3t power 2/3 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஒன்று பிரச்சனை கிடையாது. 3 வந்துட்டு நம்ம இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே எடுக்கல, இங்கே எடுத்துருக்கேன். integral 0 to infinity exponential power minus t divided by 3 into t power minus 1/2 because இங்கே t power 1/6 இருக்கு. இந்த t power 2/3 வந்துட்டு நியூமரேட்டருக்கு போகும். அப்படி போகும்போது t power minus 2/3 இருக்கும். ஸோ 1/6 minus 2/3 நம்ம பார்த்தோம்னா இதோட வேல்யூ என்னது minus 1/2 சொல்லிட்டு வரும். ஓகேவா? minus 1/2 dt. இப்போ இந்த 3 வந்து நான் வெளியே காமனாக எடுத்துக்கலாம். 1/3 into integral 0 to infinity exponential power minus t t power 1/2 minus 1. இப்போ எதுக்கு நம்ம minus 1/2 1/2 minus 1 சொல்லி எடுத்திருக்கேன், பிகாஸ் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம காமா ஃபங்க்ஷனில் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு n-1 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். ஃபார்மேஷன் அப்படி இருந்தால் தான் நம்ம காமா என்னன்னு சொல்லி போட முடியும். இங்கே எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் டி போட்டுட்டோம், பட் இந்த டி பவர் n-1 வந்து இருக்கணும். நமக்கு வெறுமனையாக -1/2 தான் இருந்துச்சு. ஸோ அந்த n-1 நான் கிரியேட் பண்ணுறதுக்காக 1/2 -1 சொல்லி போட்டிருக்கேன். 1/2 -1 வேல்யூ என்னது, -1/2. ஸோ -1/2 நம்ம 1/2 -1 எழுதுனது தப்பு கிடையாது, 2 ஈக்குவல் தான். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேஷன் எனக்கு கிடைச்சதுனால நான் டேரெக்டாக காமா என்னு போட்டுடலாமா. ஸோ இங்கே என்னோட வேல்யூ என்னது 1/2. ஸோ காமா 1/2. காமா 1/2ஓட வேல்யூ என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. காமா 1/2ஓட வேல்யூ √π. ஸோ நான் √π சப்ஸ்டியூட் பண்ணுறேன். √π டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு √π டிவைடட் பை 3 தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேட் 2005 ஈஸியில் கேட்ட கொஸ்டின், வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல். அதாவது இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 விதமான வேல்யூ இருக்குது, நம்ம எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, தென் இந்த இன்டெக்ரலை பார்த்துக்கோங்க. இதோட சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x² டிவைடட் பை 8 வந்து நான் டீயாக எடுத்துக்கிறேன். அதாவது சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். இருக்கக்கூடிய இந்த x² எக்ஸ்போனன்ஷியல் பவர் x² டிவைடட் பை 8
நான் வந்துட்டு வெறும் டீன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா, அங்கே இருக்க மைனஸ் நான் கன்சிடர் பண்ணல, மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இதை வந்துட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு டிடின்னு வருமா. இப்போ எனக்கு தேவை வந்துட்டு எக்ஸ் டிஎக்ஸ், அதாவது சாரி டிஎக்ஸ் மட்டும்தான் தேவை நினைக்கிறேன். ஆமாம், வெறும் டிஎக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் இருக்கக்கூடிய இந்த 8 இந்த 2 8 கேன்சல் பண்ணால் இந்த 4 வரும். ஸோ அந்த 4 வந்து நான் டிடி கொண்டு போய்க்கிறேன். ஸோ 4 டிடின்னு இருக்கும். இப்போ எனக்கு தேவை டிஎக்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸை வந்துட்டு நான் டிவிஷனில் கொண்டு வரேன், 4/xன்னு கொண்டு வருவேன். அந்த எக்ஸோட வேல்யூ என்னது, √80. பிகாஸ் இங்கே எக்ஸோட வேல்யூன்னு எடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 8 அங்கே கொண்டு போகுமா 18 இருக்கும். இந்த ஸ்கொயர் இதோட வேல்யூ அங்கே கொண்டு போனோம்னா √80ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதான் இங்கே வந்துட்டு 4/√80 இன்ட்டு டிடின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா, டிஎக்ஸோட வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/√2 is equal to integral of 0 to infinity exponential power minus t into 4/2√2t into dt. ஓகேவா, இந்த 2√t இது எதுக்காக அப்படின்னா 2√2ன்றது வந்துட்டு 8. ஓகேவா, இந்த t வந்துட்டு ஆக்சுவலாக அது இன்டெக்ரல் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே இருக்குது. ஓகே, தென் அந்த வேல்யூஸ் இப்போ இந்த 4/2 into √2 இதை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இது வந்து காமன் வேல்யூஸ். இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். 4/2 into √2 into √2π அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இருக்குது அந்த √2π அப்படியே இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு இந்த √2வும் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா வெறும் 2 நம்ம கிடைக்குமா. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 2 into 2 வந்து 4. ஆக்சுவலாக மேலே நியூமரேட்டரில் ஒரு 4 இருக்குது. ஸோ 4 கேன்சல் ஆயிரும். இப்போ வெறுமனையாக 1/π மட்டும்தான் இருக்கும். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. தென் integral 0 to infinity exponential minus t divided by √t. ஓகேவா, எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் டி டிவைடட் பை வெறும் √t மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய 4 2√2லாம் வந்துட்டு நம்ம காமனாக எடுத்துட்டோம் இன் டிடி. ஓகேவா, தென் இந்த √t வந்துட்டு இப்படி இருக்குமா, t⁻1/2ன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நான் நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா t⁻−1/2ன்னு வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் -1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2 -1 நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் t⁻1/2 -1 சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ எனக்கான ஃபார்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா, கிடச்ச உடனே அதை என்ன காமா என் சொல்லி எழுதுறேன். காமா என்னோட வேல்யூ என்னது 1/2, காமா 1/2. இப்போ காமா 1/2ஓட வேல்யூ என்னது √π. ஆல்ரெடி நமக்கு 1/√π தான் இருக்குது. ஸோ 1/√π இன்ட்டு √πனா √π கேன்சல் ஆகி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா, இதோட ஆன்சர் வந்துட்டு 1 நம்ம ஃபைன் பண்ண மாதிரி இந்த இடத்துல 1. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது இனிமேல் வந்துட்டு ஒரு 5-6 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து எந்த கேட்டு கொஸ்டின்லையும் கேட்டது கிடையாது. ஓகே, தென் integral 0 to π/2 tx divided by 1 plus root of cot x அப்படின்னு சொல்லியிருக்கோம். π is equal to integral 0 to π/2 கொடுத்த வேல்யூஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் அந்த cot x இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நான் காட்டை வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கலாம், cos டிவைடட் பை சைன் சொல்லி எடுக்கலாமா. ஸோ அது மாதிரி எடுத்திருக்கேன். cos x இந்த sin x டிவைடட் பை வரக்கூடிய sin x-ஐ இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணுறேன், sin x-னு சொல்லி வரும். தென் இதுக்கு கீழே டிவைடில் ஒரு sin x வரும் இல்லையா, அந்த sin x-ஐ நான் டேரெக்டாக நியூமரேட்டர் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த cos x-ஐ வந்துட்டு நம்ம sin x காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா. cos x-னா இப்போ sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin 90 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த cos தீட்டாவில் வந்துட்டு sin 90 மைனஸ் எக்ஸ், பிகாஸ் இங்கே எக்ஸ் தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ 90 மைனஸ் எக்ஸ் 90னா இங்கே π/2 இதான் 90. ஓகேவா, இங்கே ப்ளஸ் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இங்கே எனக்கு 0 to π/2 இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இது என்ன ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியும், இதை பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, integral a to b f of x divided by f of x. இங்கே f of xன்றது sin x. ஓகேவா, தென் f of a plus b minus x. அதே மாதிரி sin of π/2 plus 0 minus x. ஓகேவா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏன்ற வேல்யூவில் வந்துட்டு நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம 0 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய லிமிட்ஸ் தான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த வேல்யூஸ் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். தென் இதோட நம்ம டேரக்ட் வேல்யூ என்னது b minus a divided by 2. ஸோ நம்ம இங்கே டேரெக்டாக எடுத்து எழுதிடலாமா, a is equal to 0, b is equal to π/2. ஓகேவா, இப்போ இந்த bன்ற வேல்யூவில் நம்ம π/2 மைனஸ் ஏன்ற வேல்யூ 0 போட்டு டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா இப்போ இந்த 2 மல்டிப்ளை ஆகி π/4 ஆகிடும். ஓகேவா, ஸோ i is equal to π/4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். integral 0 to π மாடுலஸ் ஆஃப் cos x into dxன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் cos xனா இப்போது சமாட் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது தான் வந்துட்டு மீனிங். ஓகேவா,
இப்போ I is equal to integral 0 to pi cos x dx அப்படின்ட்டு cos xல இருக்கக்கூடிய ப்ளஸ் வேல்யூஸ்னு எடுத்து எழுதிக்கிறேன். தென் இன்டெக்ரல் ஆக்சுவலாக வந்துட்டு இது பை பை 2 இதை நான் ரெண்டையும் பிரித்து எழுதுகிறேன். இதுவும் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஆக்சுவலாக வந்துட்டு a to c இருந்துச்சுன்னா a to b தென் b to c அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டெக்ரல் பிரித்து எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் அப்படி பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ 0 to pi by 2. இப்போ நம்ம மாடுலஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி பிரித்து எழுதணும் அப்படின்ற மீனிங்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மாடுலஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸை ப்ளஸுக்குன்னு டோட்டலாக கன்வெர்ட் பண்ணோம். இல்லைனா அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அசியூம் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, தென் இங்கே 0 to pi by 2 pi by 2 to பைன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டி படி நான் பிரித்து எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது எனக்கு 0 to pi by 2ல் காஸ் எக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, ஸோ ப்ளஸ்ஸு. இதே வந்து pi by 2 to பைன்னு மாற்றும்போது எனக்கு காஸ் எக்ஸ் வந்துட்டு மைனஸ், பிகாஸ் இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிராஃபை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது சைன் காசு டேன் மூணுமே ப்ளஸில் தான் இருக்கும். பட் செகண்ட் குவாட்ரண்ட் போகும்போது காசும் டேனும் மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட் போகும்போது சைனும் காசும் மைனஸ் ஆகிடும். ஃபோர்த்து குவாட்ரண்ட் போகும்போது சைனும் டேனும் மைனஸ் ஆகிடும். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம இருந்தால் தான் இது நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு மைனஸ் காஸ் எக்ஸ், பிகாஸ் இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது இதை நான் இன்டகிரேட் பண்ணேன்னா காஸ் எக்ஸ் வந்துட்டு சைன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வருமா, 0 to pi by 2. இது இன்டகிரேஷன் தான், டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. ஸோ ப்ளஸ் சைன் எக்ஸ் தான் வரும். தென் இங்கே மைனஸ் ஆஃப் சொல்லிட்டு சைன் எக்ஸ், இந்த மைனஸ் வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இருக்கக்கூடிய இந்த காஸ் எக்ஸில் வந்துட்டு ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த லிமிட்ஸ் ரெண்டுலையுமே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் படி போடுறோம். போட்டால் எனக்கு 1 + 1 சொல்லிட்டு வேல்யூ வருது 2. ஓகேவா? இதோட வேல்யூ வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு எனக்கு 2. பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, தென் இப்போ எக்ஸாம்பிள் 3 இன்டெக்ரல் 0 to 1 x into 1 - x the whole power 5 dx. ஓகே, இப்போ இது வந்துட்டு என்ன மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம். இன்டெக்ரல் b to a f of x into dx, இதே இன்டெக்ரல் 0 to a f of a - x dx அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் வேல்யூவில் நம்ம வந்துட்டு 1 - x சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸ் வேல்யூவில் 1 - x சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 1 - x இந்த எக்ஸுக்கு அப்படியே வந்துடும். தென் இங்கே கூடிய எக்ஸில் 1 - x வரும், 1 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் x the whole power 5 into dx. ஓகேவா? வேல்யூ இன்டெக்ரல் 0 to 1 - x x power 5 into dx அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பவர் வேல்யூ வந்துட்டு டோட்டலாக எக்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணால் x power 5 தான். ஸோ அதுக்கு ஒரு இன்டெக்ரல் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். தென் மைனஸ், இந்த மைனஸ் இன்டெக்ரல் x power 6, இந்த x into x power 5னா x power 6 தான் வரும். ஸோ அதுக்கு ஒரு இன்டெக்ரல் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரேட் பண்ணால் x power 5 வந்து x power 6 மாறுமா, டிவைடட் பை 6 லிமிட்ஸ் எழுதிக்கிறோம். தென் மைனஸ் x power 6 வந்து x power 7 மாறுமா, தென் டிவைடட் பை 7 into 0 to 1 லிமிட்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு லிமிட்ஸுமே நான் அப்ளை பண்ணோன்னா 1/6 - 1/7 சொல்லிட்டு வேல்யூ வரும். 1/42 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரியும் மெத்தட்ஸில் பண்ண முடியும். அதாவது 1 - x the whole power 5ன்னு இருந்ததை 1 - x the whole power 2, 1 - x the whole power 2, 1 - x. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணோன்னா -x the whole power 5ன்னு தான் வரும். ஸோ இந்த மெத்தட்ஸ்லையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். யூ கேன் சால்வஸ் இந்த மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் பண்ணினாலும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான், ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரி வேணால் பண்ணலாம், எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 + tan x into dx. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். தென் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களால் எப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியும், அதை ப்ராப்பர்ட்டி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியுன்றதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களால் ஈஸியாக ஃபார்முலாஸ்க்கு கொண்டு வர முடிஞ்சாலும் கொண்டு வரணும். ஸோ இந்த மெத்தட் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 + tan x into dx is equal to integral 0 to pi by 4 log of 1 + tan into 5/4 - x into dx அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கேன். இது என்ன மீனிங்கில் எழுதியிருக்கேன் அப்படின்னா f of a - x அப்படின்னு எழுதியிருக்கேன், 0 to a. ஓகேவா? அந்த 5/4 தான் இங்கே வந்து a. ஸோ tan of a - x படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ tan of a - x படி நான் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, tan a - b, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லேயே பண்ணியிருப்போம். லைன் பை லைன் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நான் வந்து இந்த tan π/4 - xல நான் அப்ளை பண்ணுறேன். அப்படியே டோட்டலாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அந்த ஏபின்ற வேல்யூவில் நான் 5/4 x
அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, மற்ற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இந்த 1 அப்படியே தான் இருக்குது. தென் இன்டெக்ரல் 0 to π/4 log of 1 plus 1 minus tan x divided by 1 plus tan x. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அதில் 1 வந்து நம்ம tan π/4 மாற்றணும். இப்போ இந்த tan π/4 நம்ம 1 மாற்றுறோம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. பிகாஸ் tan 45 degree is equal to 1ன்ற வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ tan π/4 நம்ம 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய tan π/4 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். 1 into tan x வெறும் tan x தான். ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இப்போ இந்த 1 plus tan x இதோட மல்டிப்ளை ஆகுது, இந்த 1ஓட மல்டிப்ளை ஆகுது LCM. ஓகேவா, அப்படி எடுத்தேன்னா நான் எனக்கு வந்துட்டு tan x கேன்சல் ஆயிரும். பிகாஸ் இங்கே மைனஸ் tan x, இது வந்து ப்ளஸ் tan x கேன்சல் ஆயிரும். ஸோ 1 + 1 வந்து 2 மாறிடும். ஸோ 2π 1 plus tan xன்னு வருமா. இப்போ லாக் ஆஃப் டிவிஷனில் இருக்குது இந்த ரெண்டு வேல்யூ 2/1 + tan xன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை மைனஸில் எடுத்து எழுதலாமா. இது வந்துட்டு லாகோட ப்ராப்பர்ட்டி, அதாவது பேசிக் தெரிஞ்சவங்க இது தெரியும். லாக் ஆஃப் 2 something, அதாவது ஒரு a/b இருந்துச்சுன்னா log a minus log bன்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, அந்த மெத்தட் படி இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் 0 to π/2 log 2 minus integral 0 to π/2 log of 1 plus tan x, அதாவது இது a இது b. ஓகேவா, log a minus log b படி எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதை மட்டும் பாருங்கள், 0 to π/2 log of 1 plus tan x. ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம கொடுக்கப்பட்ட கொஸ்டின், இது நம்ம எடுத்துருக்க ஒரு இன்டகிரேஷன் தான் இதுவும். ஸோ அதை நான் வந்துட்டு ஐன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த இன்டகிரேஷனை ஆல்ரெடி நம்ம இன்டகிரேஷன் சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா, இதோட நான் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2iன்னு சொல்லிட்டு வருமா, இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π/4 log 2 tx. ஓகே, இப்போ 1/2 log ஆஃப் இந்த log 2 வந்து ஆக்சுவலாக காமன் வேல்யூ தான். ஸோ காமன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடியது எக்ஸோட இன்டகிரேஷன் மட்டும் தான். ஸோ எக்ஸ் த ஹோல் பவர் லிமிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ log 2 π/8 ஃபார் ரீசன் இந்த எக்ஸில் வந்து நம்ம 5/4 அப்ளை பண்ணுவோம். இந்த 2 வந்துட்டு அந்த 4ஓட மல்டிப்ளை ஆகி π/8 வந்துடும். ஸோ log 2 π/8 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா.